வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். நான் சுகந்தா பிசுதேவ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அடையாளம் தெரியாதோர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் 2 உயிரிழப்பு. கடந்த 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 6 மரணங்கள் பதிவு. வவுனியாவின் சில பிரதேசங்களில் சிறுநீரக பாதிப்பு அதிகரித்து வருவதாக தகவல். பாரிய சூறாவளி தொடர்பிலான எதிர்வு கூறலால் நியூசிலாந்தின் வடக்கு கரையோரத்தில் பெருமளவு மக்கள் இடம்பெயர்வு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். கடுவெல கொத்தலாவல பகுதியில் இன்று முற்பகல் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். கடுவெல மாலபே வீதியின் கொத்தலாவல பாடசாலை சந்திக்கருகில் இன்று முற்பகல் 10 மணியளவில் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் கடுவெல கொத்தலாவல பகுதியைச் சேர்ந்த 42 வயதான கொட்டுதரகே ருவன்குமார் என அழைக்கப்படும் பிடலி துஷார என்ற நபரும், கடுவெல போமிரிய கீழ்பிரிவைச் சேர்ந்த 49 வயதான கொத்தலாவலகே தொன் பிரியவங்ச ஆகியோரும் உயிரிழந்துள்ளனர். கடுவெல பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் கொத்தலாவல பாடசாலை சந்திக்கருகில் தரித்திருந்த 2 மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட பின்னர் மீண்டும் கடுவெல நோக்கி தப்பிச் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த 2 தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர். வாடகை பயணம் மேற்கொண்டு விட்டு கட்டணத்திற்கான பற்றுச்சீட்டை எழுதி கொண்டிருந்த போது ஒரேடியாக பட்டாசு வெடிப்பது போன்ற சத்தம் கேட்டது. இதன்போது நான் அருகில் இருந்த முச்சக்கர வண்டியின் பின்புறமாக பாதுகாப்பு கருதி மறைந்து கொண்டேன். தொடர்ந்தும் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதால் நான் பாதையின் மேற்புறமாக ஓடிச் சென்றேன். பிரியவங்ச எந்த இடமாயினும் நோய் நொடி தொடர்பாக கரிசனை காட்டக்கூடிய ஒருவர் நேற்று கூட என்னிடம் வந்து இழைப்பு நோய்க்காக மருந்து வாங்குவதற்காக அழைத்தார். நான் முடியாது என்று கூறினேன். அவர் எங்கே செல்வதற்கு ஆயத்தமாக இருந்தார். வீட்டின் புனரமைப்பிற்காக பொருட்கள் சிலவற்றை கொள்வனவு செய்வதற்காக கடுவலை செல்வதற்கு முற்பட்டார். துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த பிடலி துஷார என்பவர் போதைப்பொருள் விநியோகம் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்ததுடன் அவர் மீது குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோக சம்பவங்களில் இருந்தும் உயிர் தப்பிய ஒருவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் ஒருவர் நடத்திய கட்டு துப்பாக்கி பிரயோகத்தில் 4 பெண்கள் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் உள்ள காஞ்சிரங்குடா கிராமத்தில் நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. தனிப்பட்ட தகராறு காரணமாக தன்னிடமிருந்த கட்டுத்துப்பாக்கியால் அந்த நபர் சுட்டதில் 4 பெண்கள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 4 பெண்களும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கொக்கட்டிச்சோலை போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர். தமிழர் பண்பாட்டின் காலச்சக்கரத்தில் ஏவிளம்பி வருடம் நாளை உதயமாகின்றது. பாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் தோஷ நட்சத்திரங்கள் குறித்து சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி கலாநிதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விவரிக்கின்றார். நமது நாட்டை பொறுத்தவரையிலே 2 பஞ்சாங்கங்கள் நடைமுறையிலே இருக்கின்றன. ஒன்று பாக்கிய பஞ்சாங்கம், மற்றையது திருக்கணித பஞ்சாங்கம். பாக்கிய பஞ்சாங்கப்படி 12 மணி 48 நிமிஷத்திலும், திருக்கணித பஞ்சாங்கப்படி 2 மணி 4 நிமிஷத்திலும் இந்த வருஷம் பிறக்கின்றது. வருஷப்பிறப்பிலே இந்த தோஷ நட்சத்திரங்கள், சங்கிரம தோஷ நட்சத்திரங்கள் என்று 7 நட்சத்திரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புனர்பூசம், சித்திரை, சுவாதி, விசாகம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் சங்கிரம தோஷமுடையதாக இருக்கின்றது. இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் அவசியமாக இந்த மருத்துவனை தேய்த்து ஸ்நானம் செய்து வழிபடுகின்ற பொழுது இந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்பது ஒரு ஐதீகம். இன்னும் சில மணித்தியாலங்களில் மலர இருக்கின்ற ஏவிளம்பி புது வருடத்திற்காக மக்கள் தம்மை ஆயத்தப்படுத்திய காட்சிகளின் தொகுப்பு அடுத்து.
சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட இலங்கை கப்பல் பணியாளர்கள் நேற்று மாலை நாட்டை வந்தடைந்தனர். ஏரிஸ் 13 என்ற எரிபொருள் கப்பலுடன் அதிலிருந்த பணியாளர்கள் மார்ச் 14ஆம் தேதி சோமாலிய கடற்கொள்ளையர்களினால் கடத்தப்பட்டிருந்தனர். 2 நாட்களின் பின்னர் கப்பல் பணியாளர்கள் அனைவரும் காப்பாற்றப்பட்டதுடன் அவர்களின் கப்பலும் மீட்கப்பட்டு பொசோசோ துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதிக்கு முதலில் நாம் நன்றி செலுத்த வேண்டும். புத்தாண்டை குடும்ப உறுப்பினர்களுடன் கொண்டாட கிடைத்துள்ளதையிட்டு நாம் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன்போது நாம் பாரிய அனுபவத்தை எதிர்நோக்க நேரிட்டது. மரணம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பிருந்தது. உயிர் தப்பி வந்தமை பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த கப்பலுக்கு நாம் திரும்பி செல்ல மாட்டோம். வேறொரு கப்பலுக்கு செல்வதற்கு இப்போதைக்கு எதிர்பார்ப்பும் இல்லை. நாங்கள் கப்பலை அங்கேருந்து மீட்டு எடுத்துக்கணும் வந்தோம். நல்லபடியாக இந்த எஸ்கார்ட்டோட வேறு போட்டுக்கு வாரது. புத்தாண்டு மலர்வதற்கு முன்னதாக குடும்பத்தாரை சந்திக்கவும் அவர்களுடன் சேர்ந்து புத்தாண்டை கொண்டாடுவதற்கும் ஏரிஸ் 13 கப்பலின் பணியாளர்களுக்கு அதிர்ஷ்டம் கிட்டியுள்ளது. ஏரிஸ் 13 கப்பலின் பிரதம சமையல்காரரான ஏ சண்முகம் தனது குடும்பத்தினருடன் இணைந்து கொண்ட சந்தர்ப்பம் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. சோமாலியா என்ற ஊருக்கு நாங்க எண்ணெய் எடுத்துட்டு போகக்குள்ள நடுவழியில பிஷன் போட்டு மாதிரி வந்து கப்பலை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போனோம். அப்புறம் பண்ண பிறகு 7-8 பேர் கப்பல்ல ஏறி எங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி வெளியில அங்கிட்டு போகல. நாங்க 8 பேரும் பேப்பர் போட்டு தான் படுத்துக்கிட்டு இருந்தோம். 4 நாள் கத்தி சிரச வீடியோ வாக்கல்கள் எல்லாத்துக்குமே எங்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்றேன். நாட்டில் 3 தசாப்த காலம் நிலவிய யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து பின்னர் மூழ்குடியேற்றப்பட்டுள்ள நிலையில் சொல்லெண்ணா துயரங்களை சுமந்து நிற்கின்ற பலர் எம்மில் வாழ்ந்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் யுத்தம் காரணமாக 1995ஆம் ஆண்டில் வடக்கின் கிளிநொச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்த மக்களில் வவுனியா தட்டான்குளம் கிராமத்தில் மீள்குடியேற்றப்பட்ட ஒரு பகுதியினர் கடுமையான சிறுநீரக பாதிப்புக்கு உள்ளாகின்றமை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு பதிவாகியுள்ளது. வவுனியா வெண்கலச்செட்டிக்குளம் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள கிராமமாக தட்டான்குளம் விளங்குகிறது. வடக்கில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து வவுனியா பூந்தோட்டம் மற்றும் நெலுக்குளம் ஆகிய நலன்புரி நிலையங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்த மக்களில் 135 குடும்பங்கள் 2006ஆம் ஆண்டில் தட்டான்குளம் கிராமத்தில் மீள்குடியேறினார்கள். நாளாந்தம் தோட்டம் செய்தல், கூலி தொழில் போன்ற வேலைகளை செய்து தங்களின் ஜீவியத்தை நடத்தி வரும் இந்த மக்களின் எமனாக சிறுநீரக பாதிப்பு மாறி வருகிறது என்றால் மிகையாகாது. கிராமத்தில் சிறியோர் முதல் பெரியவர்கள் வரை 100க்கும் அதிகமானோர் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதை இட்டு தட்டான்குள மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். தங்களின் கிராமத்தில் இருந்து கிடைக்கும் குடிநீரினாலேயே சிறுநீரக தாக்கம் ஏற்படுவதாக இந்த மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அது குடிநீர் சரியான பிரச்சனையா இருக்கு. அதாவது இப்ப பொதுவாக பார்க்க போன சொன்னா இங்க சரி நியாயமான குடும்பங்கள் இருக்கு. அந்த குடும்பத்தை பொறுத்தவரையில ஒரே ஒரு குழாய் கிணறு தான் பாவிக்கிறோம். ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த குடிநீர் பிரச்சனைக்காக வேண்டி. இதால பல பேர் கிட்னி வருத்தங்களுக்கும் கொடுத்திருக்கின்றாங்க. ஏன்னா தண்ணி தான் பிரச்சனை. இங்க வந்து குடிநீர் பிரச்சனையினால பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கிட்னி வருத்தத்தினால இங்க 113 குடும்பங்கள் இருக்கு மொத்தமா. அதுலயும் கிட்னி வருத்தத்துல 100 பேர் மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்னி வருத்தத்தால. இன்னும் மற்ற பேருக்கும் தண்ணி பிரச்சனையால வந்து கொண்டுதான் இருக்கு கிட்னி வருத்தம். ஆஸ்பத்திரிக்கு போய் ரத்தம் சொத்திக்கிறாங்க, கிட்னி வருத்தம்னு சொல்றாங்க. இந்த இப்ப கிட்ட ஒரு 8 நாள் 9 நாள் இருக்கும் ஒரு ஐயா செத்து போயிட்டார் கிட்னி வருத்தத்துல. இந்த எது விதமான காரணங்களும் தெரியாம வர்ற சிறுநீரக செயலிழப்பு வந்து மிகவும் கூடுதலாக வேகமாக அது அதிகளவான மக்களை வந்து பாதிப்படைய செய்யறத வந்து நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. கூடுதலா வந்து குடிநீராக பாவிக்கிற அந்த நீர் வந்து மாசடைகிறதால அதுல காணப்படுற சில உலோக மூலக்கூறுகள் வந்து எங்களோட சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய உலோக மூலக்கூறுகள் இருக்கிறதன் காரணத்தால முக்கியமாக இந்த சிறுநீரகங்கள் வந்து பாதிக்கப்படுது என்று கருதப்படுகிறது. விவசாயிகளை பாதிக்குது. ஏன் விவசாயிகளை பாதிக்குன்னு சொல்லினால் விவசாயிகள் வந்து வெப்பமான காலநிலையில வந்து வேலை செய்யணும். அவையில் வந்து குடிக்கிற தண்ணி வந்து சரியான குறைவா இருக்குது. நாளாந்தம் சுத்தமான குடிநீர் கூடுதலாக பாவிக்கிறது வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் பிரதிநிதிகள், வடமாகாண சபை, செட்டிக்குளம் பிரதேச சபை மற்றும் அரசு அதிகாரிகள் தமது நிலைமை குறித்து ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே இந்த மக்களின் ஆதங்கம். தட்டான்குளம் மக்கள் எதிர்நோக்கியுள்ள சிறுநீரக பாதிப்பு தொடர்பில் வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கத்திடம் தொடர்பு கொள்ள நாம் மேற்கொண்ட முயற்சிகள் பலன் அளிக்கவில்லை.
விவசாய மாவட்டம் என போற்றப்படும் கிளிநொச்சி மாவட்டத்தில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக சர்வதேச மற்றும் அரசு நிதியுதவிகளின் கீழ் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த அடிப்படையில் இரணைமடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் பொருத்தமற்ற சில நடைமுறைகளால் தமக்கு பாதிப்பு ஏற்படுவதாக இரணைமடு விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். சர்வதேச விவசாய அபிவிருத்தி நிதியத்தின் பெருந்தொகை நிதியுதவியுடன் இரணைமடு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வாய்க்கால் புனரமைத்தல், பாலங்கள் அமைத்தல், வலுவூட்டல் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இந்த திட்டங்கள் வரையப்படும் போது அவற்றுக்கு பொருத்தமற்ற வகையில் இடங்கள் தெரிவு செய்யப்பட்டு மண்ணகழ்வு மேற்கொள்ளப்படுவதாகவும் சர்வதேச நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்படும் திட்டத்தில் மோசடிகள் இடம்பெறுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இரணைமடு குளத்தின் பிரதான வாய்க்கால் புனரமைப்பின் போது அந்த தேவைக்காக அருகில் உள்ள மேய்ச்சல் தரைகளில் மண்ணகழ்வு மேற்கொள்ளப்படுவதால் புவியியல் ரீதியாக பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதேச விவசாயிகளும் கால்நடை மேய்ச்சல்காரர்களும் கவலை தெரிவிக்கின்றனர். மண் தோண்டப்பட்டு அந்த மண்ணை களவாடி ஆனால் நாங்கள் கேட்டதற்கு இந்த ஒப்பந்தம் செய்தவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்திலே நாங்கள் ஒரு நீச்சல் தடாகம் அமைக்கப் போகின்றோம், அமைத்து தருகின்றோம். மண் கொள்ளை இடம்பெற்றிருக்கிறதாகத்தான் நமக்கு தெரிகின்றது. இந்த மண் உண்மையாகவே எங்க போய் சேர்ந்திருக்கின்றது கூட தெரியாமல் இருக்கிறது. ஒரு பகுதி மண் அந்த வாய்க்காலின் ஒரு பகுதியில் அணைக்கப்பட்டிருக்கின்றது. மிகுதி மண் எங்கே போனது என்று கூட தெரியாமல் இருக்கின்றது. இரணைமடு கோவிந்தங்கட சந்தியில ஒரு நீச்சல் தடாகம் அமைக்கிறேன்னு சொல்லி அதுல இருக்கிற மண்ணை தோண்டி அபிவிருத்தி வேலைக்கு பயன்படுத்தி போட்டு அதுல நீச்சல் தடாகம் இருக்கணும் என்ற அவசியமே இரணைமடு விவசாயிகளுக்கு இல்ல. இந்த சிறுகரன் எம்பி ஐயா அவர்கள் வட மாகாண முதலமைச்சர் என்று சொல்ற விக்னேஸ்வரன், விவசாய அமைச்சர் என்று தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ற ஐங்கரநேசன் அவையெல்லாம் இங்க வந்து பூமாலையை வேண்டி போட்டுக்கொண்டு போயினமே தவிர எங்கட விவசாயிகளோட ஒரு வயலுக்கையாவது அவையோட பாதம் பட்டிருக்குமான்றது சந்தேகத்துக்குரிய இடம்தான். இரணைமடு குளம் கட்டு உயர்த்தப்பட வேண்டும், அது எங்களுக்கு தேவையான விஷயம். ஆனால் இதே நடைமுறையிலே செய்யும் போது அந்த அணைக்கட்டு உயர்த்துவதற்கு பயன்படுத்துகின்ற மணலை அந்த கட்டுக்கு அருகாமையிலும் அந்த குளத்துக்கு அருகாமையிலும் எடுப்பதால் கமக்காரர்கள் அது தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், எதிர்காலத்திலே பல பிரச்சனைகளை உருவாக்கும் என்று கருதுகிறார்கள். அந்த மணலை தேடி கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர பக்கத்திலே, அதாவது அணைக்கட்டுக்கு பக்கத்திலே இருக்கின்ற மணலை எடுப்பது அவ்வளவு உற்சாகமானது அல்ல என்று நான் கருதுகிறேன். இதேவேளை இரணைமடு விவசாய மேம்பாட்டு திட்டங்களில் இடம்பெறும் மோசடிகள் மற்றும் முறையற்ற மண்ணகழ்வு தொடர்பாக வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசனிடம் வினவினோம். இந்த திட்டம் நேரடியாக மத்திய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுவதாகவும் அது குறித்து தாம் எதுவும் அறிந்திருக்கவில்லை என்றும் வடமாகாண அமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் வடமாகாண சபையின் பிரதம செயலாளரிடமோ அல்லது இரணைமடு நீர்ப்பாசன திட்ட பணிப்பாளரிடமோ கேட்டறியுமாறு மாகாண அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் அரசு அதிகாரிகள் மீது பொறுப்பை சுமத்தினார். இதனை அடுத்து நாம் இரணைமடு நீர்ப்பாசன உதவி பணிப்பாளர் என் சுதாகரனிடம் வினவினோம். இந்த திட்டம் மத்திய அரசாங்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்ற போதிலும் வடமாகாண சபையினூடாகவே முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துருகிரிய, மதவாச்சி, புலன்னறுவை மற்றும் தம்புள்ளா ஆகிய பகுதிகளில் வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளன. கடுவெல மாலபி வீதியில் அத்துருகிரிய வலிவிட்ட பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். டிப்பர் வாகனம் மற்றும் கார் என்பன இன்று அதிகாலை நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. மாலபி மற்றும் கொட்டுகோட பகுதியைச் சேர்ந்த 19 மற்றும் 28 வயதுகளையுடைய இருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் ஹோமாகம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் டிப்பர் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கண்டி யாழ்ப்பாணம் பிரதான வீதியின் மதவாச்சி கனதராவ பகுதியில் பஸ் நடத்துனர் ஒருவர் தாம் பணிபுரியும் பஸ்ஸிலேயே அகப்பட்டு உயிரிழந்துள்ளார். அதிக வேகத்துடன் பயணித்த பஸ் ஒன்று வேறொரு பஸ்ஸை முந்திச் செல்ல முற்பட்ட போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். விபத்தில் 21 வயதுடைய மதபாச்சி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பொலன்னறுவை ஓனேகம பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதிக்கொண்டதில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். தம்புள்ளை குருநாகல் வீதி பகுதியில் லொரியுடன் மோதுண்ட 46 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு குருநாகல் பத்தாப பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 5 காயமடைந்துள்ளனர். குருநாகல் பகுதியிலிருந்து சென்ற வேன் கொழும்பு திசையிலிருந்து சென்ற மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது. இந்த விபத்தின் போது அருகாமையில் பயணித்த மேலும் சில வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது.
விபத்தில் காயமடைந்த ஐவரும் பொல்கஹவெல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். காலி பத்தேகம இதிகஸ்கெட்டிய திலக உதான வீதியில் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்த 24 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளின் பின்புறமாக பயணித்தவரே கீழே விழுந்ததுடன் பின்புறமாக சென்ற முச்சக்கர வண்டியுடன் அவர் மோதுண்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தமது அடிப்படை வாழ்வாதார தேவைகள் மறுக்கப்பட்ட நிலையில் மற்றொரு புத்தாண்டை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இடிமண் புதுநகர் கிராம மக்கள். புத்தாண்டு நாளில் புத்தாடை பலகாரம் இன்றினும் தமது குடும்பத்துடன் இணைந்து புத்தாண்டை வரவேற்க வேண்டும் என்ற ஆவலுடன் பல்லாண்டு காலமாக காத்திருக்கின்றனர் இந்த மக்கள். யுத்தத்தின் மாறாவடுக்களை சுமந்தவாறு 1995ஆம் ஆண்டில் இடம்பெயர்ந்து இடிமண்ணில் குடியேறியுள்ள மக்களின் வாழ்விடங்களின் நிலையே இது. பஞ்சுமெத்தை இல்லாவிடிலும் தூங்குவதற்கு பாய் கூட எட்டாக்கனியாக உள்ள நிலையில் இந்த பிஞ்சு குழந்தைகளின் உறக்கம் இவ்வாறே தொடர்கின்றது. வாக்குகளை பெற்று சென்ற அரசியல்வாதிகளினதும் அரச உத்தியோகஸ்தர்களினதும் பார்வைக்கு மறைக்கப்பட்ட இடிமண் புது கிராமத்தில் 25 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். நாங்கள் அங்காளையும் ஒதுக்கப்பட்ட தமிழ் மக்களாக இடிமண் பிரதேசத்தில் வாழ்ந்து வருகின்றோம். பூர்த்தியோ எந்த ஒரு அரசாங்க ஊழியர்கள் எந்த உதவியும் இல்லாமல் நாங்கள் தனி மக்களாக இந்த குடும்பத்தில் நாங்கள் ஒரு வீட்டில் 2 குடும்பம் 3 குடும்பமாக இருந்து வருகின்றோம். இவங்களும் வந்து ஜிஎஸ் வந்து பார்க்குறேன் யாராலும் ஒரு உதவி இல்லை. எம்பி மாதிரி அவங்க வந்தாலும் வந்து போட் போட சொல்லுவாங்க. அப்புறம் அந்த போட்டை போட்டோம்னா மரம் அவ்வளவுதான், மரம் வரைய மாட்டாங்க. இதுக்குள்ள எமது பிரதேச செயலகத்தினுடைய முழுமையாக 7,900 பேரை சமுத்திர பயனாளிகள் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கான புதிய பயனாளிகள் உள்வாங்க தொடர்பான மீளாய்வு படிவங்கள் வழங்கப்பட்டு அவைகள் நடவடிக்கை பூர்ணப்படுத்தப்பட்டு தற்போது கமிட்டி ஒன்று அமைக்கப்பட அந்த கமிட்டிக்கு பாரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தகுதியானவர்கள் உள்வாங்கப்படுவதுடன் ஏற்கனவே வழங்கப்பட்ட தகுதி இல்லாதவர்கள் நீக்கப்பட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறியத்தரது. அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி கூலி மற்றும் சலவை தொழில் மாத்திரம் செய்து வாழ்ந்து வரும் இந்த குடும்பங்களுக்கு அடுத்த புது வருடமாவது மகிழ்வுடன் பிறக்குமா என்பது கேள்விக்குறியே. செய்திகளின் தொகுப்பு அடுத்து. நுவரெலியா லெந்துலை பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் லெந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லெந்துலை சென்ட்ரல் கிளாஸ் தோட்ட பிரதேசத்தின் வீடொன்று சேதமடைந்துள்ளது. எனினும் வீட்டிலிருந்த எவருக்கும் உயிர் ஆபத்துக்கள் ஏற்படவில்லை என்பதுடன் வீட்டின் பின்புறத்தில் இருந்த மண்மேடு சரிந்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் மேற்படி வீட்டிலிருந்தோரை தங்க வைத்து நிவாரண உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுவரை பிரதேசத்தில் சில நாட்களாக அடைமழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பிலிருந்து நுவரெலியாவுக்கு சுற்றுலாவுக்காக சென்ற சிலர் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். குளவிக்கோட்டுக்கு இலக்கான 6 பேர் கொட்டகல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். டெவான் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் இன்று பகல் 1 மணி அளவில் குளவிக்கோட்டுக்கு இலக்கானதாக எமது செய்தியாளர் கூறினார். சர்வதேச அரங்கில் இடம்பெற்ற முக்கிய தகவல்களின் தொகுப்பு அடுத்து. மறுசீரமைக்கப்பட்ட கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் தரம் தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பொன்றை போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் அசோக் அபேசிங்க இன்று ஏற்பாடு செய்திருந்தார். சீனாவில் இம்மாதம் 25ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள ஆசிய பேட்மிண்டன் போட்டிகளுக்கு தயாராகியுள்ளதாக இலங்கையின் பேட்மிண்டன் வீரர் நிலுக்க கருணாரத்ன தெரிவிக்கிறார். பேட்மிண்டன் வீரர் நிலுக்க கருணாரத்ன பிரேசிலில் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டிகளில் ஆடவர் பிரிவின் சாம்பியன் பட்டத்தினை சுவீகரித்திருந்தார். இந்த வெற்றியின் மூலம் பேட்மிண்டன் தரப்படுத்தலில் நிலுக்க கருணாரத்னவுக்கு 14ஆம் இடத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு கிட்டியது. சர்வதேச தரப்படுத்தலில் நிலுக்க கருணாரத்ன 64வது இடத்துக்கு தரப்படுத்தப்பட்டுள்ளார். இம்மாதம் 25ஆம் தேதி தொடக்கம் 29ஆம் தேதி வரை சீனாவில் நடைபெறவுள்ள ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் நிலுக்க கருணாரத்ன உள்ளிட்ட 8 பேர் போட்டியிடுகின்றனர். இன்னும் 2 வாரங்களில் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஆரம்பமாக உள்ளன. இந்த போட்டிகளில் சிறப்பான ஆற்றல்களை வெளிப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். இந்த போட்டித் தொடர் கடினமானதொன்று, எனவே அதற்கு தகுந்தவாறு தயாராக வேண்டும். நான் முழுமையாக தயாராகியுள்ளேன். எனினும் மேலும் சிறந்த பயிற்சிகளை பெற்று போட்டியினை எதிர்கொள்ள உள்ளோம். சில நாட்களுக்கு முன்னர் தான் சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிட்டியது. இந்த வாய்ப்பினாலேயே சில போட்டிகளில் என்னால் வெற்றி பெற முடிந்தது. இவ்வகையான வெற்றிகளினால் உலக பேட்மிண்டன் தரப்படுத்தலில் முன்னிலை பெற்றேன்.
மறுசீரமைக்கப்பட்ட கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் தரம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பொன்றை போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் அசோக் அபேசிங்க இன்று ஏற்பாடு செய்திருந்தார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுதளம் உத்தேச திட்டத்திற்கு அமைவாக மறுசீரமைக்கப்படாததால் சர்வதேச சிவில் விமான சேவைக்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை தோன்றியுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்ட் நேற்று தகவல் வெளியிட்டிருந்தது. தற்போதைய நிலைமையில் விமான நிலையம் எவ்வித பிரச்சனையுமின்றி A380 ரக விமானத்தை தரையிறக்க முடியுமான வகையில் 4E தரத்திலேயே உள்ளது. 4F தரத்தை ஏற்படுத்துவதாயின் ஓடுதளம் 45 மீட்டரிலிருந்து 60 மீட்டர் அகலமாக விஸ்தரிக்கப்பட வேண்டும். எனினும் இந்த ஓடுதளம் 45 மீட்டர் அகலமானது. ஆனால் இரு மரங்கிலும் அதன் தோட்பட்டைகளை தலா 15 மீட்டர் என்ற வகையில் ஓடுதளம் 75 மீட்டர் அகலத்தை கொண்டுள்ளது. இதனால் எந்த ஒரு பிரச்சனையுமின்றி உலகின் விசாலமான விமானத்தை இந்த ஓடுதளத்தில் தரையிறக்க முடியும். விசாலமான விமானம் ஒன்றை தரையிறக்குவதற்காக பிரதான ஓடுதளம் 75 மீட்டர் அகலத்தை கொண்டிருப்பது கட்டாயமாகும் என சர்வதேச சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பிரதான ஓடுதளத்தின் தரம் தொடர்பாக பிரச்சனைகள் தோன்றியுள்ளனவா என்பது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர். ஓடுதளம் இதற்கு முன்னர் 45 மீட்டராக இருந்தது. பாரிய விமானங்கள் இருபுறமாகவும் உள்ள என்ஜின்களை இயக்காது தரையிறங்கின. அருகிலுள்ள என்ஜின்களை இயக்கியே உயர பறந்தன. அதன் பின்னர் ஏனைய என்ஜின்களை இயக்கின. ஆனால் இப்போது 4 என்ஜின்களையும் இயங்கச் செய்த நிலையில் புறப்பட முடியுமான வகையில் ஓடுதளத்தின் தோட்பட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஓடுதளத்தின் இருமரங்கையும் நாம் சிவில் விமான சேவைகள் அதிகார சபை நிபந்தனைக்கு அமைய செய்துள்ளோம். எவ்வித பிரச்சனையும் இல்லை. A380 விமானத்தில் 450 முதல் 500 வரையான பயணிகள் அழைத்து வரப்படுவார்கள். அப்படியானால் நமது விமான நிறுவனத்திற்கு பிரச்சனை ஏற்படும். ஆனால் விமான நிலையம் மறுசீரமைக்கப்பட்ட பின்னர் அவர்கள் A380 விமானத்தை கொண்டுவர வாக்குறுதி அளித்துள்ளனர். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம் 10:45 பிரதான செய்திகள். வணக்கம்.